வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வேளச்சேரி பரங்கிமலை வரையிலான பறக்கும் ரயில் சேவை இன்று தொடங்கும் என்று ரயில்வே அறிவித்துள்ளது. ரேஷன் கார்டில் திருத்தம் மேற்கொள்ள இன்று தமிழகம் முழுவதும் குறைதீர் முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. LPG பற்றாக்குறை அம்சங்களுக்கு மத்தியில் 30% உற்பத்தியை அதிகரித்துள்ளது மத்திய அரசு. நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறையின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் அவர்கள் அக்கட்சியிலிருந்து கடந்த ஆண்டு விலகிய நிலையில் தற்போது அதிமுகவில் இணைந்துள்ளார். சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை இன்று திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட உதவி மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணையை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசிற்கு 16 மற்றும் பாஜகவிற்கு 14 இடங்கள் என்று தொகுதி பங்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஜல்ஜீவன் திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிலுவைத் தொகை 3112 கோடி நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார். அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலில் ஈரானில் இதுவரை 1444 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை தெப்பக்குளம் மாரியம்மன் சுவாமி கோவிலில் ஆண்டு திருவிழா கொடியேற்றம் நடைபெற்றது. பாட்டில்களில் பெட்ரோல் விநியோகிக்கக்கூடாது என்று பெட்ரோல் விற்பனை நிலையங்களுக்கு இந்திய ஆயில் நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. தொழிலதிபர் அனில் அம்பானி அவர்களின் 581 கோடி ரூபாய் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளது. நியோ மேக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 7000 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் விற்பனைக்கு தயாராக இருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் நகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க 28 கோடி ரூபாய் மதிப்பில் இணைப்பு சாலை அமைக்கும் பணியை அம்மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 1843 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள 11 சாலைகளை முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சருடன் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தொலைபேசியில் உரையாடினார். 28,639 பயனாளிகளுக்கு 254 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழ்நாடு முழுவதும் 37 மாவட்டங்களில் நடப்போம் நலம் பெறுவோம் 2.0 திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. உதகை பைகாரா ஏரியில் பெட்ரோல் படகுகளை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கால்நடை உதவி மருத்துவர் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட 292 பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,19,200 ரூபாயாகவும் 1 கிராம் 14,900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை எந்த ஒரு மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்தியாவில் 88 நாட்களுக்கு தேவையான நிலக்கரி இருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வருகின்ற 18ஆம் தேதிக்குள் மாடுகளுக்கு உரிமம் பெறாத உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள முன்னாள் படை வீரர்கள் தங்கும் விடுதி மற்றும் பயிற்சி மைய கட்டடத்தை முதலமைச்சர் மு. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். மேற்காசிய போரானது இந்தியர்களையும் கடுமையாக பாதித்துள்ளது என்று மக்களவையில் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். கிராமப்புறங்களில் ஒரு சிலிண்டர் முன்பதிவு செய்த நுகர்வோர் அடுத்த சிலிண்டருக்கான முன்பதிவை செய்ய 45 நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்றும், இதேபோன்று நகர்ப்புற நுகர்வோர் 25 நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் சென்னை HCL நிறுவன ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணி செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. ஈரான் போரினால் மத்திய கிழக்கு சுற்றுலாத்துறைக்கு நாள் ஒன்றிற்கு 5,500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக புதிய DGPயை தேர்வு செய்ய மார்ச் 20ஆம் தேதி தேர்வு கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போரின் முதல் 6 நாட்களில் மட்டும் 1,04,300 கோடி ரூபாய்க்கு மேல் அமெரிக்கா செலவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் அனைத்து எரிபொருள் நிலையங்களும் வழக்கம் போல் இயங்கும் என்று இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் இருந்து 1,35,335 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் முதல் கப்பல் பத்திரமாக மும்பை வந்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக இந்திய எண்ணெய் கப்பல்கள் செல்ல ஈரான் அரசு அனுமதி வழங்கியுள்ளது.
மதுரையில் எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் 47% முடிவு பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிண்டி ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அவர்கள் பதவியேற்றார். மேற்கு வங்க மாநிலத்தின் 22வது ஆளுநராக RN ரவி அவர்கள் பதவியேற்றார். தமிழ்நாட்டில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை என்று பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சங்க தலைவர் முரளி அவர்கள் தெரிவித்துள்ளார். வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிக ரீதியான தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுரை கள்ளழகர் வைகையில் இறங்கும் விழா மே 1ஆம் தேதி நடைபெறும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிதாக 5 ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார். கேரளாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் பதற்றத்திற்கு மத்தியில் கத்தாரிலிருந்து பத்திரமாக 1000 இந்தியர்கள் நாடு திரும்பினர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. வடசென்னையில் பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் 183 கோடி ரூபாய் கட்டிடங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். சென்னை வால்டாக்ஸ் சாலையில் 18 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட முதல்வர் திருமண மாளிகையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மார்ச் 15ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 27 லட்சம் கோடி ரூபாய் செலவில் அமெரிக்காவில் புதிய சுத்திகரிப்பு ஆலையை அமைக்க ரிலையன்ஸ் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கரூர், நாகை, புதுக்கோட்டையில் மினி டைட்டில் பூங்காக்கள் அமைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். விளையாட்டு ஒதுக்கீட்டில் MBBS மற்றும் PDS படிப்புகளுக்கான இடங்களை அதிகரித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஒரே கப்பலில் 147 காற்றாலை இறகுகளை கையாண்டு புதிய சாதனை படைத்தது தூத்துக்குடி வ.உ.சி. துறைமுகம். மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட 15 ஆய்வறிக்கைகள் முதல்வரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள 12 அரசு கலை அறிவியல் மற்றும் கல்லூரிகளில் 20 லட்சம் மதிப்பிலான விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய தோப்புகளை கல்லூரி மாணவர்களிடம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். வருகின்ற 2029ஆம் ஆண்டிற்குள் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கு 33% இட ஒதுக்கீட்டை அமல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மார்ச் 17ஆம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராகும்படி CBI சம்மன் அனுப்பியுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.